திபெத்தில் புதிதாக உருவான தடுப்பு ஏரி உடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பு. போதே கோஷி, திருசூலி மற்றும் நாராயணி ஆறுகளின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அதிகாரிகள் புதிதாக எச்சரிக்கை. நேபாளம் ரசுவா பகுதியில் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த போது வெள்ளத்தில் சிக்கிய 350 பணியாளர்கள். வெளியே வர முடியாமல் தவித்தவர்களை ஹெலிகாப்டர் மூலம் அந்நாட்டு ராணுவத்தினர். நேபாளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதியில் மீட்கப்பட்ட 21 தமிழர்களுடன் இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவஸ்தவா சந்திப்பு. காத்மண்டு அழைத்து வரப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கான வசதிகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தொடர்பாக பேரவையில் கவனஈர்ப்பு கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. அரிசி, சர்க்கரை, மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அரிசி விலை ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்குது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். ஈரான் போர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு. வெங்காயம் உள்ளிட்ட 41 பொருட்களின் விலையை கண்காணித்து வருவதாக அமைச்சர் வெங்கட்ரமணன் விளக்கம். ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிறனாடி தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் பிரைஸ் மானிட்டர் கிட்டத்தட்ட 41 பொருட்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்கள், எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது மக்கள் நலன் என்று கூறி தன் மக்கள் நலனை மட்டும் பார்த்தனர் என்ற எம்ஜிஆர் பாடல் பாடி அமைச்சர் சம்பத்குமார் கிண்டல். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாடி இருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் அமைச்சர் பாடிய எம்ஜிஆர் பாடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை என திமுக எம்எல்ஏ கே.என். நேரு சாடல். பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த உட்காருங்க அமைச்சர் அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. 80 ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் முஸ்லிம் லீக் அலுவலகம் வந்ததில்லை. மே 10ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக முஸ்லிம் லீக் அலுவலகத்திற்கு வந்தார். லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி வழங்கவே சிறுபான்மையினர் நலம் காக்கும் அரசாக இருக்கும் என உறுதியளித்தார். ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு எடுத்தோம் என அமைச்சர் ஷாஜகான் பேச்சு. ஒற்றை காரணத்தை கொண்டு இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவு எடுத்த பிறகு எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்த கூட இந்த இந்தியன் முஸ்லிம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லிம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக
லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி நிச்சயமாக நடைபெறும். சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்ற உறுதிமொழியை அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தெரிவித்தார்கள். தாவிகவின் அறிவிப்புகளை வரவேற்கிறேன், ஆனால் அமைச்சர் ஷாஜகான் மற்றவர்களை தாக்கி பேசுவது நன்றி கெட்ட உணர்வாக அமைந்துவிடும் என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி பேச்சு. முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றாதால் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் கூறினார். நன்றி கெட்ட என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. காதர் மொஹிதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்தையும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார்? அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அமைச்சர் ஷாஜகான் திமுகவை விமர்சித்து பேசுவது நன்றி கெட்டத்தனம் என தமிமுன் அன்சாரி பேசியதற்கு அமைச்சர் ஷாஜகான் கடும் கண்டனம். ஐயுஎம்எல் குறித்து பேசுவதற்கு மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரிக்கு தகுதி இல்லை. 5 வருடத்திற்கு ஒருமுறை கூட்டணி மாறுகிறவர் தமிமுன் அன்சாரி. அவர் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதா எனவும் காட்டம். நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. வார வாரம் பேசிட்டு இருக்கவர் இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு? இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக தாவேக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதார் பக்ருதீன் கேள்வி. கடந்த ஆட்சியில அவங்க தேர்தல் வாக்குறுதியில இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? சொன்னது இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க 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 இதை மட்டும் சொல்றாங்க. திமுக ஆட்சியை விமர்சித்து மதார் பக்ருதீன் பேசியதற்கு திமுகவினர் எதிர்ப்பு. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. சென்னை செங்குன்றம் அருகே உள்ள புழல் மத்திய சிறையில் முதலமைச்சர் விஜய் திடீர் ஆய்வு. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் நிலை, வசதிகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக 110 மாவட்டங்கள் உருவாக்கி அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் 7 இருந்த சென்னை மாவட்டங்கள் 10 பிரிப்பு. திமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன். திமுகவில் செய்யப்பட்டுள்ள மறுசீரமைப்பிற்கு கட்சியினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும். திமுக தலைவராக தேர்வாகி 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவில் அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் 110 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளபதிவு. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும். தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் எம்எல்ஏக்கள் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு என உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல். தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் மனு தாக்கல். திமுக வேட்பாளர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக 1 கோடி மான நஷ்ட ஈடு கோரி அமைச்சர் ஆதவர்ஜுனா வழக்கு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக அளிக்கப்பட்ட புகார்களை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி வழக்கு. 2 வாரங்களில் பதிலளிக்க தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் 101 வட்டங்களை அம்மாநில அரசு வறட்சி பாதித்ததாக அறிவித்த நிலையில் மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க என்ன தயக்கம்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சென்னை மாநகராட்சி கூட்டத்திற்கு திமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்து வருகை. மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியை ஒதுக்காத தமிழ்நாடு அரசை கண்டித்து கருப்பு உடை அணிந்து வந்துள்ளதாக கவுன்சிலர்கள் பேட்டி. பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம், தண்ணீர் பாட்டிலுடன் கூடிய நவீன மிதிவண்டி வழங்கும் திட்டத்திற்கு இணையவழி ஒப்பந்தம் கோரிய தமிழ்நாடு அரசு. நாளை முதல் செப்டம்பர் 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை தகுதியான நிறுவனங்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு. நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல, அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என கூற முடியாது. சகோதரரை தாக்கிய வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்கு கோரிய அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆட்கொள்ளி புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி 2வது நாளாக கடை அடைப்பு போராட்டம். நேற்று காலை தொடங்கிய போராட்டம் நாளை காலை வரை நீடிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே தேவர்பீடம் அருகே நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. அரசுக்கு சொந்தமான நிலம் தொடர்பாக இருவேறு தரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய 2 இளைஞர்கள் கைது. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு பிரதமர் மோடி 4 நாட்கள் பயணம். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி கற்றுக்கொள்ள ஓராண்டு கால அவகாசம் வழங்குவதாக முதலமைச்சர் பட்னாவிஸ் அறிவிப்பு. புலம்பெயர் ஓட்டுநர்களின் கோரிக்கையை ஏற்று ஓராண்டிற்கு நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் நிலவிய கடுமையான வானிலைக்கு மத்தியில் அங்குள்ள புகழ்பெற்ற கடிகார கோபுரத்தின் உச்சியில் மின்னல் தாக்கிய காட்சி வைரல். கோபுரத்தின் உச்சி பகுதியில் மின்னல் பாய்ந்த நொடிகள் சினிமா காட்சி போல் இருந்ததாக இணையவாசிகள் பிரமிப்பு. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூர் 2026 போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்தார் பிரக்ஞானந்தா. இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் ஃபேபியானோவை 15க்கு 13 புள்ளி கணக்கில் வீழ்த்தி சுமார் 2 கோடி பரிசு தொகையையும் பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற செஸ் டூர் 2026 போட்டியில் வெற்றி பெற்ற செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பது அவரது அசாதாரண ஆற்றலுக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம் என புகழாரம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திரைப்படங்களில் ஆப்டிமஸ் பிரைம் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்து பிரபலமான பீட்டர் கலன் காலமானார். வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தகவல். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பதாக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு.
முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்ததை தொடர்ந்து கூட்டாக பேட்டி. சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகியோரை தமிழ்நாடு அரசு அழைத்து மேற்படி பிரச்சினைக்கு தீர்வு காணும் என்றும் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று உறுதியாக தெரிவித்ததன் அடிப்படையில் செப்டம்பர் 1 முதல் அறிவித்த புதிய திரைப்படங்கள் வெளியீடு, படப்பிடிப்பு பணிகள், போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நிறுத்தம் தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கு விற்பனை. கிலோவிற்கு 5000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 75,000 ரூபாய் குறைந்து 14,725 ரூபாய்க்கு விற்பனை.